வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? முன்னாடிலாம் பன்னீர் எடுத்தாலேவும் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்றது. ஒன் டைம் கடாய் பன்னீர் ட்ரை பண்ணியிருந்தேன். சப்பாத்திக்கு சூப்பரா இருந்துச்சு. அந்த ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, வத்தல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதான் கடாய் மசால். இதுதான் இந்த ரெசிபிக்கு மெயினேவும். அளவுகள்லாம் தெளிவான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு குடமிளகாய், தக்காளி, வெங்காயம், பன்னீர் இதை எல்லாத்தையுமே க்யூப்ஸாக கட் பண்ணி அதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பவுடர், உப்பு சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து வதக்கிடும். 10 முந்திரி, 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு அதையும் சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கடாய் மசாலா சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சதும் கசூரி மேத்தி, ஃப்ரெஷ் க்ரீம், நான் வந்து பாலாடை சேர்த்துருக்கேன். நம்ம வதக்கி வச்சிருந்த பன்னீர், காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணோன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆயிரும். அதில் நம்ம கடாய் மசாலா பேலன்ஸ் இருக்கிறத போட்டுட்டு இறக்கணும்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வரேன்.